எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிளானிங். ஓகேவா? எக்கனாமிக்ஸில் நம்ம பிளானிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கன்வியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இன்க்ளூசிவ் க்ரோத்னா என்ன, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்னா என்ன, ரிசோர்ஸ் மொபிலைசேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? ரிசோர்ஸ் மொபிலைசேஷன்னா அதாவது ரிசோர்ஸஸ், ஆல் த ரிசோர்ஸஸ், எல்லா ரிசோர்ஸஸும் உள்ளடக்கி லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் உள்ளடக்கி அதில் இருந்து எவ்வளோக்குள்ளே மேக்ஸிமைஸாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பயன்பட்டு அதுலேருந்து கோலை அச்சீவ் பண்ணுறது தான் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். ஓகேவா? இன்றைக்கி அதை நம்ம லிட்ரலி சின்னதாக பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்கறதுன்னா அது பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக போடுவோம். நாங்கள் எப்போவுமே எக்கனாமிக்ஸ் ரமேஷிங்கை ஸ்டார்டிங்லேருந்து போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ முடிகிற வரைக்கும், எக்கனாமிக்ஸ் ரமேஷிங் புக்கு முடிகிற வரைக்கும் இது எல்லாம் ஒன்று விடாமல் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே நாங்கள் போட தான் போகிறோம். ஓகேவா? பிளானிங்கிற டாப்பிக்கே நம்ம நிறைய வீடியோவாக போட்டிருக்கோம். ஏன்னா இதில் எந்த இதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த நோட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிளானிங் லிட்ரலி நிறைய பெரிய டாப்பிக்காக வந்தாலுமே அதை சின்னதாக உங்களுக்கு வீடியோவை நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ கன்டினியூஸாக எக்கனாமிக்ஸ் வீடியோ நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி எல்லா வீடியோ A to Z எல்லாமே நாங்கள் உங்களுக்கு போட்டுருவோம், ஆர்த்தர் புக்கில் உள்ளது. ஓகேவா கைஸ்? கீப் சப்போர்ட்டிங் ஒன்லி. ஓகே, தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம், அது மூலமாக நமக்கு என்னென்ன பயன். ஆஃப்டர் தட் IEO, PEO, அதாவது இண்டிபெண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ். PEOனா ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் DMEO அது கூட எப்படி போய் இணையுது. அது DMEOனா டெவலப்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் எவாலுவேஷன் ஆஃபீஸ். ஓகேவா? இது மூலமாக எப்படி நிதியை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? நிதியை எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். ரோல் ஆஃப் கவர்மெண்ட். இதில் ஃபர்ஸ்ட் மோனோப்ளேஸ், அதாவது மோனோப்ளி மார்க்கெட்டாக இருந்தது. ஓகேவா? பப்ளிக் செக்டார் ஓன்லி கான்ட்ரிபியூட்டிங். ஆஃப்டர் தான் ப்ரைவேட் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. என்ன பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிற அந்த திறனை வெளிக்கொள்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட திறனை வெளிக்கொண்டு மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸுக்கு, நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, அது மனித நேயத்தோடு இருக்கா அவங்களோட இது அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி நம்ம அதில் சக்ஸஸும் ஆகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க பார்த்துலாம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். ஓகே, ஃபண்டிங் 100% ஃபண்டட் பை யூனிகம். ஓகே, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ்னால் என்ன? 100% ஃபண்டு யூனியன் கவர்மெண்ட் இருந்து தான் வரும். ஓகேவா? ஸ்டேட் இன்வால்வ் ஆகாது. ஸ்டேட் எதில் இன்வால்வ் ஆகும்னா சம் ஃபங்க்ஷன்ஸில் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக மட்டும்தான் ஸ்டேட் ஒர்க் ஆகும். அதுவும் சில ஸ்கீம்ஸை சென்ட்ரலே டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். சில ஸ்கீம்ஸில் ஸ்டேட் ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக மட்டும்தான் இதாகும். ஓகேவா? ஒர்க் ஆகும். ஸோ மோஸ்ட்லி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மக்கள் இடையில இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதே மாதிரி இதை யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங்கில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது 1500 ஸ்கீம்ஸை 300 ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எதுக்குன்னா அது அப்போ தான் ரொம்ப நிறைய இருக்கிற போது அதை மானிட்டர் பண்ணுறவும், அது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அதுக்கான செலவு இது பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதை நம்ம லிட்ரலி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கும் அது நம்ம அதை மானிட்டர் மானிட்டர் பண்ணவும், அது அவங்கள போய் அடையிறதுக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும். லிட்ரலி அது சுலபமாக இருக்கும். மக்களை போய் அடையிறதுக்கும் சரி, நம்ம மானிட்டர் பண்ணி அதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்துன்னு கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் மக்கள்கிட்ட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு சுலபமாக இருக்கும்னு சொல்கிறேன். அதனால தான் நம்ம 1500 ஸ்கீம்ஸை 300 ப்ரிவென்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்புறம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், CSS. இது ஒரு மேஜரானது. ஓகேவா? இது ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஓகேவா? ஸ்டாட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஓகேவா? அண்டு இது ஸ்டேட் கவர்மெண்டால் எக்ஸிக்யூட் பண்ணப்படும், சென்ட்ரல் கவர்மெண்டால் ஃபண்டு இது பண்ணப்படும். அதாவது ஃபண்ட்ஸ் ஆர் ரூட்டட் த்ரூ த கன்சல்டிவ் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கும், அதை யூனியன்லேருந்து ஒதுக்கிடுவாங்க. ஆர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட அது பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸ்டேட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும், டிஃப்ரெண்ட் செக்டாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதுதான் CSS. ஓகேவா? சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். ஓகே, அண்ட் இது ரொம்ப முக்கியமாக நிறைய ஸ்கீம்ஸ் இது மூலமாக தான் நம்ம இது அடையிறோம். அண்டு பஜால் கமிட்டி டெஃபினிஷன் 1987
டிஃபைன்டு சிஎஸ்எஸ் ஆஸ் ஸ்கீம்ஸ் ஃபண்டட் பை எ சென்ட்ரல் மினிஸ்டர் அண்ட் இம்ப்ளிமெண்ட், அதான் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸ்கீம்ஸ் வந்து ஃபண்டட் பை சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸால் ஃபண்டட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பை ஸ்டேட்ஸ். ஓகேவா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ப்ரொவைடட் தே டு நாட் ஃபால் அண்டர் த யூனியன் லிஸ்ட், இது வந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஓகேவா, இது வந்து பொதுவான லிஸ்ட்டு, இது யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே வராது, ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சென்ட்ரல் பிளான் அசிஸ்டன்ட், சிபிஏ. ஓகேவா, சென்ட்ரல் பிளான் அசிஸ்டன்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஃபினான்சியல் சப்போர்ட்டு கொடுக்கக்கூடியது. ஓகே, 5 இயர் பிளான் மூலமாக, அதுதான் இது. இது வந்து இதை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. நார்மல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ், அடிஷ்னல் சென்ட்ரல் அசிஸ்டன்ட், அப்புறம் ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா, நார்மல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, நார்மலாக வந்து பிளானிங் கமிஷன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. இந்த கஜேன் முகர்ஜி ஃபார்முலா, இந்த 4th 5th இதெல்லாம் வந்து இந்த கட்கில் முகர்ஜி ஃபார்முலா, இந்த கட்கில் முகர்ஜி ஃபார்முலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க 4th 5th இதெல்லாம். எதுக்காகனா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், அதாவது சென்ட்ரலில் இருந்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபார்முலா பேஸ்டு கட்கில் முகர்ஜி ஃபார்முலா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் ஹேவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா, அதாவது சென்ட்ரலேருந்து பிரித்து கொடுக்கறது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அவங்களுக்கு எது அதிகமாக தேவையோ அதுக்கு வந்து அவங்க பிரிச்சுப்பாங்க. அதாவது நம்ம ஒரு லம்ப் அமௌண்ட் சென்ட்ரலேருந்து கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட் வந்து அவங்களுக்கு எது வந்து அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட், அதிகப்படியான ஃபண்டு எதுக்காக தேவை, எந்த ஸ்கீமுக்காக தேவையோ அவங்க வந்து அதுக்கு ஏற்றாப்புல பிரிச்சுப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் அந்த கட்கில் முகர்ஜி ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. இது வந்து நார்மல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் சென்ட்ரல் அசிஸ்டன்ட். ஓகேவா, அடிஷ்னலாக என்னென்னா, இது வந்து வெளிநாட்டு நிதி உதவி அது மூலமாக வரக்கூடியது. ஓகேவா, வெளிநாட்டு நிதி உதவிகளை வந்து எக்ஸ்டர்னல் எய்டட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக வரும்ல, அதை வந்து கொடுப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸுக்குன்னு கொடுப்பாங்க, பிரித்து கொடுப்பாங்க. அது ஸ்டேட்டுக்கு ஏற்றாப்புல பிரித்து கொடுக்கறது. ஓகேவா, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதி உதவியை ஸ்டேட்ஸுக்கு ஏற்றாப்புல பிரித்து கொடுக்கறது வந்து அடிஷ்னல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஸ்பெஷல் நீட்ஸ், அதாவது பார்டர் ஏரியாஸ், பார்டர் ஸ்டேட்ஸு, அதேமாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது இந்த காடுகள் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸு அதெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துடும். ஓகேவா, அதேமாதிரி பீப்புள் எந்த பீப்புளுக்கு அதிகமாக தேவைங்கிறதெல்லாம் அதுக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து ஃபண்டிங் ஒதுக்குறது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சைட்ஸ். ஓகேவா, ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ். அதேமாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னால் இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் இந்த இதில் வராது. அதனால ஸோ வந்து நமக்கு ஃபண்டிங் வந்து இது மூலமாக வரக்கூடிய ஃபண்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் பீகார், உத்தரப்பிரதேசுக்குலாம் அதிகமாக இது மூலமாக கெயின் அடைகிறாங்க. ஓகேவா, ஆமாம், இது மூலமாக வந்து அதிகமே வந்து அவங்க ஃபண்டு வந்து பெறுறாங்க. ஓகேவா, அப்புறம் எவால்யூஷன்ஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிஎஸ்எஸ். ஓகேவா, சிஎஸ்ஓட ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் எவால்யூஷனும் எப்படி உருவாச்சு அப்படிங்க எது மூலமாக வந்துச்சு. 12th பிளானில் வந்து 137 சிஎஸ்எஸ் வேர் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன்டு 66 ஸ்கீம்ஸ். ஓகேவா, 127 சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸை வந்து 66 மாற்றிருக்காங்க. ஓகேவா, எந்த ரிப்போர்ட் மூலமானா பிகே சட்டர்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ரிப்போர்ட் மூலமாக 137 ஸ்கீம்ஸை வந்து 66 ஸ்கீம்ஸாக வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஓகேவா, அதில் வந்து 17 ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ இன்க்ளூடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 14th ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எதுக்குன்னா, இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட், அதாவது யூனியன் டு ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, யூனியன்லேருந்து ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் மணி ஃபண்ட் எல்லாமே வந்து ஹெல்த்து எஜுகேஷனுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஆஃப்டர் 2015-16 பட்ஜெட்டில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 66 சிஎஸ்எஸில் 50 வந்து அவங்க வந்து அதை கீப் பண்ணிப்பாங்க. அண்டு மற்றதெல்லாம் வந்து சென்ட்ரலுக்குன்னு தனியாக எடுத்துப்பாங்க, ஸ்டேட்டுக்குன்னு தனியாக பிரிச்சிருவாங்க. ஓகேவா, அந்த ஸ்கீம்ஸில் வந்து 66 வந்து 50 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்க வச்சுக்கிட்டு சென்ட்ரலுக்கு தனியாக வந்து, அதாவது பொதுவாக வச்சுக்கிட்டு சென்ட்ரலுக்கு தனியாக ஸ்டேட்டுக்கு தனியான்ட்டு இவங்களுக்கு பர்டிகுலராக இவங்க மூலமாக இவங்க கண்ட்ரோலில் இருக்கட்டும் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் வந்து பிரிச்சுருவாங்க. ஃபண்ட் ரூட்டிங் சேஞ்ச். CSS funds are now released through state budget to provide states with greater autonomy and respect. ஓகேவா, அதாவது
ஓகே, சிஎஸ்எஸ் வந்து அதாவது சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேட் பட்ஜெட்டில் வந்து இப்போலாம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இது கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல்லையே இருந்துச்சு, சென்ட்ரல் தான் ஃபண்ட் ஒதுக்கிட்டு. ஆனால் இப்போ வந்து சிஎஸ்எஸ் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டேட் பட்ஜெட்லேயும் வந்து இதுக்காக வந்து ஒதுக்கப்படுறாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேஷனலைசேஷன் அண்டர் நிதி ஆயோக். ஓகே, இவங்க கீழே என்ன சீரமைப்பு கொண்டு வந்தாங்க, அதாவது சப் குரூப் இருக்கும், சீஃப் மினிஸ்டர் கீழே ஒரு சப் குரூப், அவங்க வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெர்டிலைசேஷன் விசன் டூ கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கோஆப்ரேட்டிவ் ஃபெர்டிலைசேஷன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப் தான் சொல்கிறாங்க. ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் விசன் 2024 கோல்ஸையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து அலைன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் கரண்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 15 எக்ஸிட்டிங் சிஎஸ்எஸ்ன்னு பார்த்தோம்ல, நம்ம 66ல் 50 வந்து எக்ஸிட்டிங் சிஎஸ்எஸ் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 15 எக்ஸிட்டிங் சிஎஸ்எஸ்ல வந்து லிட்ரலி வந்து 22 அம்பர்லா ஸ்கீம்ஸ்ன்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டிவைட் இன்ட்டு டூ கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. 22 அம்பர்லா ஸ்கீம்ஸாக வந்து 50 மாற்றிருப்பாங்க. இந்த கோர் ஸ்கீம்ஸ் ஆப்ஷனல் ஸ்கீம்ஸ் ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. கோர் அதாவது முக்கியமாக ரொம்பவே முக்கியமானது, அண்ட் ஆப்ஷனல் ஸ்கீம்ஸ். அதுலேயும் வந்து கீழே வந்து என்னென்னா ப்ரியாரிட்டி வைஸு பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஹை இன்க்ளூட்ஸ் கோர் ஆஃப் த இது, அதே மாதிரி ஆப்ஷனல் ஸ்கீம்ஸுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதே மாதிரி ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் லேட்டாக ஒரு 10 ஸ்டேட்ஸ் வரும், அதுக்கு எவ்வளோ கொடுக்காங்க. சென்ட்ரல் வந்து அதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷனுக்கு 90 சென்ட்ரலாக இருந்ததுன்னா 10 வந்து ஸ்டேட்டாக இருக்குது. அதில் வந்து 80% சென்ட்ரலாக இருந்ததுன்னா ஸ்டேட்டுக்கு வந்து 20% இருக்குது, அதாவது இந்த ஆப்ஷனல் ஸ்கீம்ஸில். அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் வந்து 60% சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா 40% ஸ்டேட் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஆப்ஷனல் ஸ்கீம்ஸில் வந்து ஸ்டேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஸ்டேட்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 50% சென்ட்ரலாக இருந்ததுன்னா 50% ஸ்டேட்டாக இருக்குது. யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% சென்ட்ரல் கண்ட்ரோல். ஓகேவா? சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் ஃபுல்லாமே சென்ட்ரல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எதுக்காக வந்து ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்க்கு பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அது வந்து ஸ்டேட்டோட சென்ட்ரல் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு தேவை, அதாவது ரொம்பவே போவர்ட்டி லைனில் ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க, க்ரோத் டெவலப்மெண்ட்டில் தான் ரொம்பவே வந்து பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க. ஸோ வந்து சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷன் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கீ ஆப்ரேஷனல் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம்ஸ் ஃபார் சோசியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்க்ளூஷன் ரிசீவ்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆன் ஃபண்ட்ஸ். ஓகே, அதாவது கோர் ஆஃப் த கோர்னா சோசியல் ப்ரொடெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஃபண்ட் ஒதுக்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டினா ஃபார் ஆப்ஷனல் ஸ்கீம்ஸ். ஆப்ஷனல் ஸ்கீம்ஸ் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு லம்ப் அமௌண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு ஒதுக்கிறாங்க. ஸ்டேட் வந்து லம்ப் அமௌண்ட்டு சென்ட்ரல் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து ஃப்ரீடம் டு சூஸ். ஓகேவா? அவங்களுக்கு எந்த ஸ்கீமில் அவங்க வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், எது தேவை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களே அதை சூஸ் பண்ணி அவங்களே வந்து இன்வெஸ்ட் அண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்டர் தட் நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அஜெண்டா. Future CSS will only be created in the key sectors identified by the, ஓகேவா, future CSS will act as the key sectors. அதாவது நிதி ஆயோக் கீழே இருக்க கீ செக்டார்ஸ் மூலமாக ஃபியூச்சரில் வரக்கூடிய சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுமாதிரி நிதி ஆயோக் ஹோல்ட்ஸ் கன்கரண்ட் ஜூடிஷன் ஃபார் மானிட்டரிங் அண்ட் கண்டக்ட் தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன். நிதி ஆயோக் வந்து ஒரு கன்கரண்ட் ஜூடிஷிசம், அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கு ஒரு பொதுவான ஒரு தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. மானிட்டராக இருக்கட்டும், மானிட்டர் பண்ணுறாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் அது ப்ராப்பராக போதா அது அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக அந்த ஸ்கீம்ஸில் வந்து மக்களிடம் அடையுதா, மக்கள் வந்து இதனால் வந்து பூர்த்தி அடைகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் ஆர்கனைசேஷனாக வந்து நிதி ஆயோக் வந்து செயல்பட்டு இருக்கு. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். சிஎஸ்எஸோட கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம்ஸ்னால் ஹை ப்ரியாரிட்டி ஸ்கீம்ஸ், அதாவது சோசியல் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் பார்த்தோம். அது என்னென்னலாம் வந்து பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. அப்புறம் மகாத்மா காந்தி
நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இது நமக்கு தெரியும். அதாவது 100 நாள் வேலை திட்டம். அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ வந்து 125 நாளாக மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி இதோட நேமும் மாற்றிருப்பாங்க. இப்போ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமாக இல்லை, இது பேர் வந்து இப்போ விஸ்கிட் பாரத்தாக இருக்குது. ஓகேவா, விபிஜின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி விபிஜி ஆர் ராம்ஜின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விஸ்கிட் பாரத்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் மூலமாக 2005 நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. இதை இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இப்போ இதுக்கு பேர் மாற்றிருப்பாங்க விஸ்கிட் பாரத். ஓகேவா, ஆஃப்டர் தட் அம்பர்லா ஸ்கீம்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட். ஓகேவா, ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்டரில் என்னென்ன ஸ்கீம், அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் இந்த அம்பர்லா ஸ்கீம்ஸ் கீழே வந்துடும். ஓகேவா, அம்பர்லா ஸ்கீம்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட். ஓகேவா, இது வந்துடும். ஆஃப்டர் தட் அம்பர்லா ப்ரோக்ராம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு. அது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு தேவைப்படுறதெல்லாம் அம்பர்லா ப்ரோக்ராமில் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இதில் வந்துடும். அதேமாதிரி அம்பர்லா ப்ரோக்ராம் ஃபார் மைனாரிட்டிஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி அதர் வல்னரபிள் குரூப்ஸ்னால் அந்த ஓபிசிலேயே வந்து பின்தங்கிய வருமானத்துலேயும் கல்வியில் எல்லாத்துலேயும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கவங்க அதில் வந்து அதுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, இதே மாதிரி எல்லாருக்குமே வந்து வருமானத்துலேயும் சரி ரிசர்வேஷன், அதாச்சும் ஷெட்யூல்டு கேஸ்ட் எல்லாத்துலேயுமே சரி அவங்க வந்து எதில் பின்தங்கி இருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண அவங்கவுங்க ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து கோரில் வந்து ஆட் பண்ணிக்க கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சிஎஸ்எஸ்ல வந்து கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம்ஸ்னு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து இந்த மார்ஜினலைஸ் குரூப்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இது வந்து நாட்டை வந்து ஈக்குவட்டி, அதாவது நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து. ஸோ தேட்ஸ் ஒய் தே ஆக்ட் ஆஸ் த கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம்ஸ். ஓகே, ஆஃப்டர் கோர் ஸ்கீம்ஸ். ஓகேவா, கோர் ஸ்கீம்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். தீஸ் கவர் எசென்சியல் செக்டார்ஸ் லைக்ஸ் ஓகே, இது வந்து அக்ரிகல்ச்சர், ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன் நமக்கு தெரியும். ஒயிட் ரெவல்யூஷன் என்ன, ப்ளூ ரெவல்யூஷன் என்ன, க்ரீன் ரெவல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு கவர் பண்ணுறாங்க. அது பிஎம் கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஓகேவா, பிஎம் கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னா என்னென்னா இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங், இரிகேஷன் சிஸ்டம் ரிலேட்டடாக. இது வந்து July 1, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இதோட மோட்டோ என்னென்னா பெர் ட்ராப் மோர் கிராப். ஓகேவா, பெர் ட்ராப் மோர் கிராப். ஓகேவா, இதோட மோட்டோ இதுதான். அதாவது இரிகேஷன் சிஸ்டம், லிட்டரலி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இரிகேஷன் சிஸ்டம் வந்து இரிகேஷன் சிஸ்டமுக்கான ஒரு ஸ்கீம்ஸ் தான் இது. ஓகேவா, விவசாயிகள் பயன்படுற விதமாக. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஎம் கிராம் சதக் யோஜனா. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரோட்ஸ் ரிலேட்டடாக வரும். ரோட்ஸ், கனெக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், ட்ரைபலாக இருக்கட்டும், ட்ரைபல் ஏரியாவாக இருக்கட்டும், மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ரோட்ஸ் வந்து போட்டு அந்த மாதிரி ரோட்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ், அதுக்கு ஃபண்ட் ஒதுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். அது வந்து December 25, 2000 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி பிஎம் ஆவாஸ் யோஜனா. ஆஃப்டர் தட் பிஎம் ஆவாஸ் யோஜனா ஜல் ஜீவன் மிஷன். பிஎம் ஒரு நிமிஷம் guys. ஓகே, பிஎம் ஆவாஸ் யோஜனா நமக்கு தெரிஞ்ச என்னென்னா லிட்டரலி பிஎம் ஆவாஸ் யோஜனானா இந்த ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, இந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டே இருந்து நமக்கு. லிட்டரலி ஒரு 2.67 lakhs வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை வந்து அவங்க அந்த ஸ்கீம் மூலமாக. அதை வந்து ஹவுஸ் ஹோல்டு இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க, வருமானத்தில் கீழே இருக்கிறவங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா PMAOEல தான் வருது. ஓகேவா, ஆஃப்டர் இன்னொன்று வருது. அது என்னென்னா இந்த பிஎம் அஜய்ன்னு சொல்லிட்டு, அதாவது காம்ப்ரிஹென்சிவ், அதாவது இந்த பிஎம் அஜய்ங்கிறது வந்து காம்ப்ரிஹென்சிவாக, அதாவது சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் SC ஒன்லி. ஓகே, ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு இந்த ஷெட்யூல்டு கேஸ்டோட டெவலப்மெண்ட்டு காம்ப்ரிஹென்சிவாக, ஷெட்யூல்டு கேஸ்டோட டெவலப்மெண்ட் காம்ப்ரிஹென்சிவ்னா ஆல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட். ஓகேவா, அது வந்து பிஎம் அஜய்ங்கிற இதில் வந்துடும். இது வந்து 2021 கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ஜல் ஜீவன் மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
2019 கொண்டு வரப்பட்ட சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ஓகேவா, சேஃப் பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர், அது வந்து ஜல் ஜீவன் மிஷன் அதில் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சானிடேஷன், ஸ்வச் பாரத் மிஷன். ஸ்வச் பாரத் மிஷன் நமக்கு தெரியும், சானிடேஷன் வந்து ஸ்வச் பாரத் மிஷன் தான். இது வந்து 2014 காந்தியோட பிறந்தநாள் October 2 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து சானிடேஷன் தான். ஹைஜீனிக் அண்டு வந்து ஹெல்த்து ஹைஜீனிக் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்வச் பாரத் மிஷன். ஆஃப்டர் தட் ஹெல்த் ஹைஜீனிக் கிளீனினஸ். ஆஃப்டர் தட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஆஃப்டர் ஸ்வச் பாரத் மிஷன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் மிஷன், நேஷ்னல் எஜுகேஷன் மிஷன் அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம். அப்புறம் உமன் சோசியல் அம்பர்லா டிஎஸ், அதேமாதிரி மிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன், நேஷ்னல் லிவ்லிஹுட் மிஷன், அஜீவிகா. ஓகே, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கொண்டு வராங்க. அதேமாதிரி அர்பன் ஸ்கில்ஸில் வந்து ஜாப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அம்ரூட்னு ஒன்று வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சில சிட்டிஸ்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டியாக வந்து இது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து இதில் வருது. அப்புறம் மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் வந்து கவர்னன்ஸ் அண்டு செக்யூரிட்டியில் வந்துடுது. இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு ஸ்கீம்ஸ், ஒவ்வொரு இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒவ்வொரு மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் இருக்குது. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் தட் இம்பேக்ட் ஆஃப் த 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே, impact of the schemes are currently being evaluated and streamlined as per FFC recommendation. ஓகே, எஃப்எஃப்சி ரெக்கமெண்டேஷன், ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் எந்த ஸ்கீம்லாம் வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க, ஏன் வந்து இது ஃபினான்ஸ் கமிஷன் கீழே வருது. மெஷரபிள் இன்சென்டிவ், அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் டு லிங்க் ஃபண்டிங் டு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ். ஓகேவா, ஒரு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, அதாவது எல்லாத்துக்குமே இல்லாமல் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒரு 17 இருக்கும், அதுக்கு அதே மாதிரி முக்கியமான மேஜரான இதுக்கெலாம் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முக்கியமானது மேஜரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிசாஸ்டர், அதாவது பேரிடர் நடக்கும்போது இதுக்கெலாம் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக வந்து ஃபண்ட் ஒதுக்குவாங்க. அதுதான் அதோட ஃபோக்கஸ் ஏரியாவே அதுதான். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ், IEO, இது வந்து February 2014 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா மானிட்டரிங், பப்ளிக் அப்பே வந்து ப்ராப்பராக இது அடையுதா அப்படின்ட்டு என்ஷோர் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. IEOங்கிறது இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ். இது வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணால் IMF, மாடல் ஆஃப்டர் த IEO ஆஃப் த IMF அண்ட் மெக்சிகோ கார்னிவல், இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்தது தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கிரியேட்டட் இன் கோஆப்ரேஷன் வித் த வேர்ல்ட் பேங்க் அண்ட் பிரிட்டிஷ் DFID, இதோட கோஆப்ரேஷனை வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதோட இணைஞ்சி கிரியேட் பண்ணது தான் இந்த IEO. அண்டு பிளானிங் கமிஷனோட இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கவர்னிங் போர்டாக வந்து ஆக்ட் ஆச்சு, பிளானிங் கமிஷன் கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகே, யூனியன் மினிஸ்டர் தான் இதோட டைரக்டர் ஜெனரல். ஓகே, இண்டிபெண்டன்ஸ், அதாவது டைரக்டர் ஜெனரல் செலக்டர்ஸ் ஆஃப் வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் மேனேஜர் அண்ட் இண்டிபெண்டன்ட் வித், அதாவது டைரக்டர் ஜெனரல் செலக்டட் ஸ்டாஃப் வந்து வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் மேனேஜர் இண்டிபெண்டன்ட் பட்ஜெட்டை வச்சு அவர் செலக்ட் பண்ணுவார். ஸ்டாஃபோட இது இல்லாமல் அந்த அவங்க இருக்கக்கூடிய ஊழியர்களோட தேர்ந்தெடுக்காமல் அவரை வந்து சுதந்திரமாக வந்து இது பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மெயின் அப்ஜெக்டிவ்ஸ், இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஓகேவா, மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா க்ரௌடிங் அவுட் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சரோட ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகி ரெவன்யூ கம்மியாக இருக்கக்கூடாது, அது பார்க்குறாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்டைசேஷனாக இருக்கணும், ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி எவாலுவேஷன் வந்து ஆல் டிபார்ட்மெண்ட்லையும் ப்ராப்பராக நடக்கணும். அதேமாதிரி குளோபல் கனெக்ஷன் இருக்கணும். ஓகேவா, இந்தியா வந்து எல்லாருக்குரிய லிங்க் ஆகி, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கணுங்கிறாங்க. அதுதான் வந்து டெவலப்மெண்ட். நிறைய வந்து US எக்கானமியாக இருக்கட்டும், ரஷ்யா எக்கானமி, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வந்து அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இது அவங்க எப்படி டெவலப்மெண்ட்டை ரீச் ஆனாங்களோ அதேமாதிரி நம்மளும் ரீச் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் கீ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆடிட்ஸ், இண்டிபெண்ட்டாக வந்து ஆடிட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. எவாலுவேஷன் ஆஃப் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எனி ப்ராஜெக்ட் யூசிங் பப்ளிக் ஃபண்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட்.
இது வந்து எந்த ஒரு இது எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வந்து இதை ஆடிட் பண்ணி இது வந்து ப்ராப்பராக வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஓப்பன் கன்சல்டேஷன்ஸ் வந்து த ஒர்க் ப்ரோக்ராம் வாஸ் டெவலப்டு த்ரூ பப்ளிக் ஃபீட்பேக். ஓகேவா, அதாவது இந்த இது வந்து மக்களை போய் அடையதான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டே கேட்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து இது ப்ராப்பராக வந்து செய்கிறதா, இது சொசைட்டிலேயே இறங்கி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு செலெக்ஷன் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல வந்து இது பண்ணுறாங்க, ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா, ரிப்போர்ட் வந்து டைரெக்டாக பார்லிமெண்ட்லேயே சப்மிட் ஆகுது, பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே சப்மிட் பண்ணப்படுதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஆஃப்டர் அதுக்கு அடுத்த பேஜ் பாருங்கள். இன்டர்நேஷனல் ரிப்ரசன்டேட்டிவ் இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் அத்தாரிட்டி அட் இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸ். ஓகேவா, இது வந்து ஒரு இண்டிபெண்ட் எவாலுவேஷன் அத்தாரிட்டியாக இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இது வந்து இந்த எவாலுவேஷன் அத்தாரிட்டி வந்து இதாகிட்டுருக்கு, ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் டிரான்சிஷன் டு டிஎம்இஓ, ஐஇஓ வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை வந்து செப்டம்பர் 2014 சப்மிட் பண்ணுவாங்க. த டிஜி வாஸ் ரிலீவ்டு ஆஃப் டியூட்டிஸ். அதுக்கு பிறகு வந்து டிஜி வந்து பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து டிஜிங்க வந்து விடுவிக்கப்பட்டுருவார். ஆஃப்டர் தட் ஐஇஓ வந்து டிஎம்இஓ கூட மெர்ஜ் ஆயிரும். ஓகேவா, டிஎம்இஓ நம்ம பார்த்தோம், டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ், அது கூட வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அது கூட மெர்ஜ் பண்ணி இப்போ கடன் ஃப்ரேம் ஒர்க் வந்து டிஎம்இஓ தான். ஓகேவா, இப்போ ஐஇஓஓ பிஇஓஓ கிடையாது. பிஇஓ வந்து 1952 அக்டோபரில் கொண்டு வந்திருப்பாங்க, பிளானிங் கமிஷனை வந்து மானிட்டர் அண்ட் எவாலுவேஷன் பண்ண. ஓகேவா, அது வந்து அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து இது வந்து எது கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஇஓ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து ப்ராப்பராக போய் மக்கள்கிட்ட அடையுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே, ஆஃப்டர் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். தேர்ட் ஃபோர்த்து பிளான்ஸ் செட்டப் எவாலுவேஷன் மிஷினரி வித்தின் ஸ்டேட்ஸ். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. தேர்டு ஃபோர்த்து பிளானில் வந்து இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் கவரேஜ் எக்ஸ்டெண்ட் டு வேரியஸ் செக்டர் இன்க்ளூடிங் இதோட கவரேஜ் வந்து அக்ரிகல்ச்சர், ஹெல்த்து, ஃபேமிலி வெல்ஃபேர், பிஇஓட இது வந்து எல்லாத்துக்கும் வந்து எவாலுவேஷன் அண்டு மானிட்டரிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஆக்ட் ஆகிருக்கு. தேர்டு ஃபோர்த்து பிளான்லேயே ஆக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராடு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதோட என்ன பண்ணுறாங்கன்னா, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ், அதாவது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கப்புறம், இதோட ஓவரால் இம்பேக்ட் என்ன மக்களிடையே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு. ஓகேவா, இதோட கோர் அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் தான். ஓகேவா, டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் இம்பேக்ட், அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, டெவலப்மெண்ட் வந்து அடையுதா அடையலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அண்ட் எந்த ஸ்டேஜில். ஓகேவா, எக்ஸிக்யூஷன் அதாவது ஐடென்டிஃபை ரீசன்ஸ் ஃபார் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன். எந்த ஸ்டேஜில் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும், எந்த ஸ்டேஜில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆகுது, சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அப்புறம் எக்ஸாமிங் எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் பீப்புள் ரியாக்ஷன், அதாவது பீப்புள்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கி அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து அது மூலமாக வந்து கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க இந்த டிஎம்இஓங்கிறது. ஓகேவா, இந்த பிஇஓங்கிறது. ஆஃப்டர் இது வந்து பிஇஓ வந்து எது கூட மெர்ஜ் பண்ணப்படுறதுன்னா டிஎம்இஓ செப்டம்பர் 2015 டிஎம்இஓ கூட மெர்ஜ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. அது கூட மெர்ஜ் பண்ணி இந்த பிஇஓவும் ஐஇஓவும், அதாவது இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸும் பிஇஓ ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து டிஎம்இஓ கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2015 மெர்ஜிங் த பிஇஓ அண்ட் ஐஇஓ. இது கூட இந்த ரெண்டு எதுக்கு நமக்கு ஒவ்வொரு எவாலுவேஷன் ஆஃபீஸ் தேவையில்லை, நம்ம எல்லாமே இது கூடயே மெர்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடயே மெர்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நிதி ஆயோக்குங்கிறது வந்து இதனால் டிஎம்இஓவில் இதனால கிரியேட் பண்ண. இது வந்து ப்ராப்பராக பிளானிங் கமிஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, எவாலுவேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால நம்ம வந்து நிதி ஆயோக்குங்கிறது கொண்டு வரோம். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. இந்த இதோட கீ ஃபங்க்ஷன் என்னவா இருக்குன்னா, மானிட்டர் பண்ணுறது, எவாலுவேஷன் பண்ணுறது. மானிட்டர் இந்த ப்ராசஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, பாலிசி வந்து மக்களிடையே போய் அடையிறது எப்படி அடையுது, அதில் என்னென்ன தப்பு இருக்குது சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது. ஓகேவா,
இதுதான் பண்ணுறாங்க. அண்ட் எவால்டேட்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஐடென்டிஃபைங் ரிசோர்ஸஸ், அதாவது என்னென்ன ரிசோர்ஸஸ் இன்னும் தேவை அதிகமாக நீடட் டு ஸ்ட்ரென்தன் டெலிவரி. ஓகேவா, இன்னும் என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது. இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அட்வைசரி பவர்ஸ் அக்ராஸ் ஆல் யூனியன் மினிஸ்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா, பவர் அண்ட் ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அட்வைசரி பவர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதற்கு அட்வைஸ் பண்ணுற பவர்ஸை வந்து யூனியன் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டு ஹோல்ட் பண்ணி பார்லிமெண்ட் மூலமாக ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோலேயே வந்து நிதி ஆயோக் பார்க்கலாம் தான் நினச்சோம். ஆனால் இந்த வீடியோ வந்து பெருசாக போனதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிதி ஆயோக்கு வந்து A to Z எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா, அதை விட நமக்கு பிளானிங் கமிஷன் முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். நெக்ஸ்ட் வீடியோ வர வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ டெய்லி ஒவ்வொரு வீடியோ எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.